வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஏப்ரல் 14 சித்திரை 1. மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், கடவுளுடைய ஆசி நமக்கு எப்போதுமே கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு நம்ம டாபிக் உள்ள போகலாம். இந்த சித்திரை 1 வந்தாலே திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லாம் முன்னாடி நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை 1 அல்ல தமிழ் புத்தாண்டு, தை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் மத்தியில் எடுபடலை. மக்கள் சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. அதனால திராவிடியன் ஸ்டாக்ஸ்னால இப்போது மக்களை மாற்ற முடியலை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூட சித்திரை 1 கிடையாது தமிழ் புத்தாண்டு, தை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஒரு திராவிடியன் ஸ்டாக்ஸ் கூட பதிவு போடல. அதுவும் எலெக்ஷன் டைம் வேறையா, இந்த நேரத்தில் பதிவு போட்டால் இன்னும் மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அதனால் நம்ம சேனல் சார்பாக வழக்கம் போல் ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லடத்தில் அண்ணாமலை சமீபத்தில் கேம்பெயின் பண்ணியிருந்தார். பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கடந்த 5 வருடங்களில் திமுக ஆட்சியில் எவ்வளவு கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு போக்சோ குற்றங்கள் நடந்திருக்கு, போக்சோ வழக்குகள் எவ்வளோ பதிவாயிருக்கு, இப்படி புள்ளி விவரத்தோட அண்ணாமலை பல்லடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். யூ டர்ன் அப்படிங்கிற இந்த ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய பேஜ் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை இந்த பொய்யை எல்லா பரப்புரையிலையும் பேசிக்கிட்டு இருக்காரு. 39,900 போக்சோ குற்றங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறது பொய். 39,900 பதிவாகலை, 20,989 கேசஸ் தான் பதிவாயிருக்கு. அண்ணாமலை 39,900 அதெல்லாம் பொய், 20,989 அப்படின்னு யூ டர்ன் அப்படிங்கிற ஃபேக்ட் செக் பேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை தரமான அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமாம் நான் சொன்னது தப்பு தான், 39,900 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படி நான் சொன்னேன். அது 39,900 இல்லையா, 39,999 தான். பாராளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ண ரிப்போர்ட் இது. எதிலிருந்து இந்த ரிப்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தேசிய நீதித்துறை தரவு தளத்திலிருந்து இந்த தரவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. 39,900 அப்படின்னு நான் சொன்னதை இவங்க தப்புன்னு சொல்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், 39,999 தான் சரி அப்படின்னு அண்ணாமலை சம்பவம் பண்ணியிருக்காரு. கடைசி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் இட்லிக்கு சட்னி வைத்துக் கொள்வாரா அல்லது சாம்பாரா அப்படிங்கிற அளவில் தான் இங்கே ஃபேக்ட் செக் கும்பல் வந்து இருக்காங்க. ஃபேக்ட் செக் பண்ணுற கும்பல் இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. தங்கள் அறிவெல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் தலையிட்டு தங்கள் பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சோ கால்டு ஃபேக்ட் செக் இணையதளங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை பதிவிட பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரம். மூணாவது, வெஸ்ட் பெங்காலில் 2 கட்டங்களாக தேர்தல். ஏப்ரல் 23 ஃபர்ஸ்ட் ஃபேஸு, ஏப்ரல் 29 செகண்ட் ஃபேஸா. வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஒருத்தங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ வேட்பாளராக ஒருத்தங்களை நிப்பாட்டியிருக்காங்க. யார் தெரியுமா? கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட மருத்துவரின் தாயாருக்கு பாஜக சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட மருத்துவரின் தாயாருக்கு பாஜக சார்பாக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பாணிஹாட்டி அப்படிங்கிற தொகுதியில் போட்டியிடுறாங்க கொல்லப்பட்ட மருத்துவருடைய தாயார், பாணிஹாட்டி அப்படிங்கிற தொகுதியில். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.